Next sum, example 2.26. இங்க ஒரு sequence term கொடுத்துட்டாங்க 3, 6, 9, 12 up to etc. 111. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. Find the number of terms in the AP. இதில் எவ்வளோ number of terms, அதாவது இந்த 111ங்கிறது எத்தனாவது டேர்மாக வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே 111 தான் நமக்கு லாஸ்ட் டேர்ம், ஏன்னா அப் டு எக்ஸெட்ரா கொடுத்து 111 தான் நமக்கு லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல் வேல்யூ. இங்கே ஏ ஈக்குவல் டு 3, ஃபஸ்ட்டு டேர்மோட முதல் உறுப்பை ஏன்னு எடுத்துக்குவோம். ஏ ஈக்குவல் டு 3. கூட்டுத்தொடர் வரிசைனாவே பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும், காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ டி கண்டுபிடிக்கணும்னா T2 மைனஸ் T1, அதாவது இரண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். 6 மைனஸ் 3, ஸோ ஆன்சர் இஸ் 3. இங்கே எல் இது வந்து லாஸ்ட் உறுப்பு, அதனால 111 எடுத்துக்கிட்டோம். ஃபார்முலா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். என் கண்டுபிடிக்க ஃபார்முலா எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. ஸோ இங்கே நமக்கு எல் தெரியும், ஏ தெரியும், டி தெரியும். ஸோ எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுறோம். எல் வந்து 111 மைனஸ் ஏ வந்து 3 டிவைடட் பை டியும் 3 ப்ளஸ் 1. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் கேல்குலேட் பண்ணணும். 111 மைனஸ் 3 108 பை 3 ப்ளஸ் 1 டிவைட் பண்ணுறோம். 1 3 இஸ் 3, 3 3s ஆர் 9, 10ல் 9 போயிட்டா ரிமைண்டர் 1, 6 3s ஆர் 18. ஸோ 36 ப்ளஸ் 1 37. என்னோட வேல்யூ 37. ஸோ 37th டேர்மாக 111 இருக்கும். கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்குறக்கு மறக்காமல் மேத்ஸ் கே டி கோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.